ஏன் இப்படி இருக்கு? என்னமோ இப்போதான் ஒரு வில்லன் மாதிரி ஆயிட்டேன். 100வது நாள் சத்யராஜ் மாதிரி ஆயிட்டேன். 100வது நாள் நான் இருக்க வேண்டியதுப்பா மொட்டையா, இவர் ஆயிட்டார் மொட்டையா. மாலி அமாவாசைன்றதுனால அடிக்க முடியல, வெறும் பூ முடி மட்டும்தான் கொடுத்தேன். நான் அடிக்க வேண்டியது இவர் அடிச்சிட்டாரு இப்போ. ஹலோ மக்களே, என்ன நம்பூதிரி கொண்டையில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் திருச்செந்தூர் போகிறோமா, சரி மொட்டை அடிக்க போகிறேன். அது அப்படியே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர் ஸ்டைல். அப்படியே முடிய சுற்றிக்கிட்டு இருந்தேன், டப்புன்னு நம்பூதிரி கொண்டை போட்டுட்டேன். நம்பூதிரி கொண்டை இது விவேக் கொண்டு சொல்லுவார். இங்கே அம்பின்னு ஒரு நல்லவர் இருந்தான், அவனை அதுக்கப்புறம் பேசக்கூடாது, அப்புறம் அது டபுள் மீனிங் ஆகிடும். நம்பின்னு ஒரு நல்லவன் இருந்தானே, அவன் எங்கடா போனா அப்படின்னு இது பண்ணிகிட்டே போவார். மொட்டை அடிக்க போகிறோம்ல, அதான் சும்மா போட்டு பார்ப்போம். அந்த மாதிரி சும்மா ஏதோ கையில் சுற்றினேன். சரி இது டிஃப்ரெண்ட்டாக நம்பூதிரி கொண்ட மாதிரி இருக்கேன்னு வந்துருச்சு. போட்டு பார்த்தேன். நிறைய ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போகலாம் தான், ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் தான் வந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் நாங்கள் உங்களை திருச்செந்தூரில் சந்திக்கிறோம், ஓகேவா? வித்து மொட்டையோட. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன ஊர் கேரளா, என்ன மேடம் சண்டை மேடம் அந்த மாதிரி ஆகிட்டாங்க. நான் கேளாம்பாக்கமோ ஏதோ ஒரு பாக்கமோ, அந்த பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயாச்சு. அங்கே போனால் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக 4-5 டிவி வச்சு டாப்பு குக்கு டூப்பு குக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே. ஸோ அங்கே வந்து எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் தேடி அலையிறதுக்குள்ளே தான் போதும் நாங்கள் சாப்பிடாம போயிட்டோம். ஸோ சாப்பிட்லாம் போயிட்டு நல்ல ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலாக போயிட்டு நல்லா சாப்பிட்லான்னு தோசை சாப்பிட ஆரம்பித்தோம். நானும் என் சிஸ்டரும் தான் போயிருந்தோம் திருச்செந்தூருக்கு. ஸோ இது வந்து ஒரு திடீர்னு ஏற்பட்டது. நாங்கள் ரொம்ப நாளாக திருச்செந்தூர் போகணுன்னு ட்ரை பண்ணோம். பட் கடவுள் என்றைக்கு கூப்பிட்றாரோ அன்றைக்கி தான் போக முடியும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால் அவர் அழைச்சி தான் நாங்கள் போயிருக்கோம். ஸோ கடவுள் கூப்பிட்டதுனால தான் போக முடிஞ்சது. திடீர்னு ஒரு பிளான், திடீர்னு முடிப்போம், திடீர்னு கிளம்பிட்டோம். ஸோ டிஃபன் வந்து சூப்பராக இருந்தது. கடை பேர் மறந்துட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு தோசைன்றது, அதுக்கப்புறம் ஆளுக்கு இன்னொரு தோசையும் எக்ஸ்ட்ராவும் போயிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டுருக்கோம். நைட்டு வந்து ட்ரெயின் வந்துச்சு. பஸ்ஸு 9:30 மணிக்கு வந்து பஸ் இருந்தது. அதுவும் அந்த படுத்துகிட்டே போகிற பஸ்ஸு. அது நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் என் லைஃப்பில். அது வரைக்கும் அது போனதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு டைமும் ஸ்கூட்டரில் போகும்போது வந்துட்டு நான் யோசிப்பேன், இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் நம்ம எப்படா ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி படுப்பாங்க, எப்படி இருக்கும், பாத்ரூம்லாம் இருக்குமா, என்ன இதுன்னு எப்படி படுத்துகிட்டே போகிறாங்க, எப்படி இருக்கும், அதெல்லாம் யோசிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த பஸ்ஸில் போனேன். எனக்கு ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த பஸ்ஸு நல்லா ஸ்பேஸியாக இருந்தது, நல்ல ஸ்பேஸாக இருந்தது. 2 பேர் படுக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸு, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏசி எல்லாம் செம்மையாக அழகாக இருந்தது. எல்லாமே பர்ஃபெக்டாக இடம் வைக்கிறதுக்கு, பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு, வாட்டர் பாட்டில், சார்ஜரு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அங்கே பேசினது ஃபுல்லாக வந்து நாய்ஸாக ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஸோ நானும் என் சிஸ்டர் தான் போயிருந்தோம். நானே என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட், அப்புறம் என் ஹஸ்பண்ட், நாங்கள் 4 பேர் தான் சேர்ந்து போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் போனேன். என் சிஸ்டர் இது ஏற்கனவே போயிருக்காங்களா, ஆனால் நான் இதான் ஃபஸ்ட் டைம் இது. இந்த பஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் இதில் எந்த ஒரு பாத்ரூமே இல்லை. அப்புறம் நான் ரோட்டில் அப்படியே எட்டி பார்த்துட்டே இருந்தேன். அப்போ அதில் சிலது வந்து வாஷ்ரூம்னு சில பஸ்ஸஸ்லலாம் எழுதி இருந்தது அந்த பஸ்ஸில். ஸோ இதில் எந்த ஒரு வாஷ்ரூமும் இல்லை. ஆனால் 12 ஹவர் ட்ராவலுங்க. அப்பா, எங்கேயாவது ஒரு 2-3 இடத்துல தான் நிறுத்துகிறாங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இதில் வந்து ஏசி, காலுக்கிட்ட ஒரு ஏசி, தலைக்கிட்ட ஒரு ஏசி, இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக இருந்தது. பட் ஏசி எனக்கு ரொம்ப தாங்காதுன்றதுனால நம்ம அதை கொஞ்சம் குறைச்சே வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் நிறைய சம்பவங்கள் நடந்தது. கொஞ்சம் ஏமாற்றங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்தது. அதை நான் சொல்லிகிட்டே வரேன் உங்களுக்கு. நான் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? அடுத்து செட்டில் ஆயிடுச்சா? இது செட்டில் ஆகணுமா? இருக்கு. புதுசாக போனால் ஒன்றுமே புரியாதுல்ல. அதனால் நான் எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டே இருந்தேன். சும்மா இல்லை, இதெல்லாம் என்ன இருக்குது, அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் எல்லாமே நான் பார்த்துட்டே இருந்தேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏசி போடுற பாயிண்டெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு லைட் இருந்தது. அது மாதிரி இப்படின்னா இப்படி வச்சுக்கலாம், அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம், ஸ்லோ பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்தது. லைட் வந்து நைட் லைட் தூங்குறப்பையும் ஒன்று போட்டுக்கலாம், இல்லை நம்ம படிக்கிறோம் இல்லைனா வந்துட்டு ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக லைட்டும் அந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து திருச்செந்தூரில் இறங்கணும். அழகாக வந்து அந்த பீச்சிலலாம் நல்லா வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போனோம். ஸோ அதுவுமே உங்களுக்கு வரப்போகுது.
அதை ஃபஸ்ட்டு டைம் போனதுனால ஒன்றும் புரியல. போட்டு எல்லாத்தையும் என்னென்ன இருக்குது, எது எது இருக்குது, இப்படி மாற்றினா எப்படி, அப்படி மாற்றினா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் அதில். ஸோ அந்த ரொம்ப ஏசி தான் தாங்க முடியல நம்மளால். எனக்கு ஏசி எப்போயுமே ஒத்துக்காது. ஸோ அதனால் அதை வந்து நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டோம். ரொம்ப தூரம் போயிட்டு எட்டயபுரம் வந்துச்சுங்க. எட்டயபுரம்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் பிறந்த ஊர். ஸோ அந்த எட்டயபுரம் போகிற வழியில் நாங்கள் வந்து அந்த பக்கம் போகணும் பொழுது எட்டயபுரத்துக்கு. ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய தென்னைமரம் இருந்துச்சு. தென்னைமரம் இல்லை, பனைமரம் இருந்துச்சு. அந்த காற்றாலை பல கிலோமீட்டருக்கு காற்றாலைங்க போய்கிட்டே இருக்குது. அந்த காற்றாலை பார்த்திங்கன்னா என்னோட அவ்வளோ கிலோமீட்டருக்கு வச்சுருக்காங்க அந்த காற்றாலையே. ஸோ பனைமரம் இந்த காற்றாலை நான் போகிற வழியெலாம் பார்த்தேன். அண்ட் திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா சில வித சம்பவங்களும் நடந்துச்சுங்க. அங்கே வந்து இந்த குறி பார்க்குறவங்களாம் இருக்காங்களே, அவங்ககிட்டயும் நாங்கள் 1-2-3 குறியெல்லாம் பார்த்தோம். அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வயசானவங்க எதை கேட்டால் கொடுத்துட்டாங்க. ஆனால் நல்ல ஒரு யங்ஸ்டராக இருந்தார். ஜஸ்ட் காசு போடணும்னு வச்சே எடுத்துகிட்டு இருந்தார். சரின்னு ₹1 போட்டோம். அப்படியே நிற்க வச்சு பேசிகிட்டே இருந்தார். ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் ₹100 200 கேட்டார். கடைசியில் ₹100 தான் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ யங்ஸ்டராக இருந்தார். எல்லாம் ஓகே. நம்மளால் அது கொடுக்காமையும் இருக்க முடியல. சரி ஏதோ சொல்லிட்டாரே அப்படி ₹1 தான் போட போனோம். அப்புறம் நிற்க வச்சு பேச வச்சுட்டு ஒரு மாதிரி ₹100 அந்த மாதிரி கிட்டத்தட்ட வாங்கிட்டேன். ₹200 கேட்டார். ஆனால் ₹100 தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எங்களால் அதை கொடுக்காமையும் இருக்க முடியல. அந்த மாதிரி அங்கேயும் நடக்குது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம். ஸோ இந்த மாதிரியும் அங்கே வந்து நடந்துச்சு. அண்ட் நாங்கள் போன டைம் ரொம்ப ரொம்ப லக்கிங்க. வி ஆர் ரொம்ப ரொம்ப லக்கி. ஏன்னா செப்டம்பர் வந்து எக்ஸாம் தொடர்ந்ததுனால பயங்கர கூட்டம் கம்மி. இல்லைன்னா நிற்கிறது கூட இடம் இருக்காதாங்க இந்த இடத்துலலாம். பயங்கர கூட்டம் கம்மி. அதனால் செம்ம ஈஸியாக போய் சாமியை பார்த்துட்டு செம்ம தரிசனங்க. சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த ராஜ தரிசனம் சொல்லுவாங்களே, பெருமான் முருகர் வந்து இந்த ராஜயோக தரிசனத்தில் இருப்பார்ல, அது பார்த்தோம். ரொம்ப நிம்மதியாக பார்த்தோம். கூட்டமே சுத்தமாக கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இறங்கினோன்னே போயிட்டு பீச்சில் வந்து குளிக்க சொன்னாங்க. ஸோ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ரெடியாக ஆகிட்டோம். நாங்கள் நிஜமாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லக்கியாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். செம கூட்டம் இல்லை. முதல்ல அவரை பார்க்குறதுக்கே ஒரு 5 hours ஆகுமாங்க. அந்த அளவுக்கு கூட்டம். எல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப லக்கி தான். ஏன்னா நிற்கிறதுக்கே உங்களுக்குலாம் இடமே இருக்காது, அவ்வளோ இருக்கும். அதுவும் இந்த கூத்தை பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு மாதிரி கைக்கு. நானே இப்போ தான் பார்க்குறேன். அவர் குளிருக்கு நடுங்கிட்டு நின்று இருக்காரு. நானே இப்போ தான் பார்க்குறேன். என்னடா கையை கட்டிக்கிட்டு நமக்கு என்னமோ அடங்கி இருக்கிற ஹஸ்பண்ட் மாதிரி இருந்தாரேன்னு பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது அவர் குளிருக்கு கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சரியாக கவனிக்கல. அப்போ நான் கேமரா எடுக்கும் போது இது குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு சைட் போகிறோம்ல, அந்த இடங்க இது ஃப்ரண்ட் சைட் பார்த்தது. எனக்கு செம்ம காமெடி ஆயிடுச்சு வீடியோ பார்த்துட்டு. இன்னும் அப்படியே ரொம்ப பவ்யமான நல்லா அப்படியே அடங்கி இருக்கிற ஹஸ்பண்ட் மாதிரி. ஏடா பண்ணுறதெல்லாம் ஏடா ஏன் இப்படி இருக்கு? என்னமோ இப்போதான் ஒரு வில்லன் மாதிரி ஆகிட்டேன். 100வது நாள் சத்யராஜ் மாதிரி ஆகிட்டேன். 100வது நாள் நான் இருக்க வேண்டியதுப்பா மொட்டையா, இவர் ஆகிட்டார் மொட்டையா. நான் இந்த மாலை அமாவாசைன்றதுனால அடிக்க முடியல. வெறும் பூ முடி மட்டும்தான் கொடுத்தேன். நான் அடிக்க வேண்டியது இவர் அடிச்சுட்டாரு. இப்போ ஆக்சுவலாக நான் தான் வேண்டுதலுக்காண்டி போனேன். பட் அங்கே போய் கேட்டால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஜஸ்ட் பூ முடி மட்டும் கொடுத்துட்டு வந்தேன். திடீர்னு பார்த்து இவர் போய் அடிச்சுட்டு வந்தார். இவர் அடிக்கணுன்ற எண்ணத்துலேயே போகல. முருகர் ஏதோ கதை ஸ்டோரின்னு நினைக்கிறேன், தெரியலையே. அது பெண்ணா? அப்போ அது பெண்ணு, அது வீடு. அது கரெக்டாக அது பூ எடுத்துட்டா என்னன்னு தெரிஞ்சிடும். என்ன கதைன்னு தெரில. இது ஆக்சுவலாக கிளி இருக்குது, நிறையா கிளிகள்லாம் வந்து உட்காந்துருக்கு. முருகர் ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. என்ன இருக்குது கீழே? நெருப்பா? ஆமாம்ல, நெருப்பு மாதிரி தான் இருக்காது. நெருப்புலேருந்து யாராவது காப்பாற்றுறாரா? சரி, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் என்ன ஸ்டோரி அப்படின்னு. தெரியல, எங்களுக்கே தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ராஜகோபுரம். அது எல்லாமே இப்போ ஏதோ புதுசாக கட்டிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இது பழசே இருந்ததா இல்லை புதுசாக இப்போ தான் ரீசெண்டாக கட்டினதான்னு தெரில. ஆனால் நிறைய வேலைப்பாடுகள்லாம் அங்கே நடந்துட்டு தான் இருந்தது. அதுவும் ரீசெண்டாக இப்போ தான் கும்பாபிஷேகம் எதுவும் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இது எந்தளவுக்கு கரெக்டெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் போய் பார்க்குறது ரொம்ப பயனுள்ளது. ரொம்ப சாமி கும்பிட்டாச்சு. சக்கரை பொங்கலுக்காண்டி வேண்டிங்க பிரசாதம். திருச்செந்தூர் பயணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. சாமியோட அருள் நல்லபடியாக கிடச்சிது. ஸோ இதே மாதிரி நீங்கள் திருச்செந்தூர் போயிருக்கு, உங்களுக்கு என்ன அனுபவம் கிடச்சிது? ஸோ நீங்கள் இந்த திருச்செந்தூர் சாமி முருகனை வேண்டி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நல்லதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது யாருக்கா பிடிக்கும் ஷேர் பண்ணுங்கள்லாம் சொல்ல முடியாது. ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.